இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஈழத் தமிழனின் குரல் நசுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? வெறுமனே இது ஒரு திமுக போராட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டது ஏன்? தொடர்ந்துமே இந்தியாவிடம் பல உரிமைக்காக நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்தியா ஈழத்தமிழர்களை எவ்வாறான நிலையில் பார்க்கின்றது? இன்றைய காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு பற்றிய பல திரைப்படங்கள் வந்திருந்தாலும் கூட அது வெறுமனே ஒரு கட்சி சார்ந்த திமுக சார்ந்த ஒரு விடயமாக மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் பின்னணியில் ஆரம்ப கர்த்தாவாக இருந்த ஈழத்து சிவானந்த அடிகளாரை நாம் மறந்தது ஏன்? தொடர்ந்துமே ஆயுதம் நிகழ்ச்சி இது தொடர்பாகத்தான் விரிவடைகின்றது. இது ஆயுதம், இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்தி எதிர்ப்பு என்பது இப்பொழுது பலவாறாக பலராலையும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு திரைப்படமாக அண்மையில் வெளியாக இருந்தது, பராசக்தி என்று. அதில் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தார்கள். முன்னணி நட்சத்திரங்கள் இதனை இயக்கியிருந்தார். குறிப்பாக ஒரு திரைப்படம் ஒரு வரலாற்றை அந்தளவுக்கு கடத்தும் என்ற நம்பிக்கை என்னுடைய கருத்துப்படி இல்லை. பொதுவாக ஒரு திரைப்படத்தின் முழுமையான வரலாற்றை நாங்கள் பார்த்து விடுவோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதை வெறுமனே ஒரு உணர்வு சார்ந்த விடயமாக எடுத்துக்கொண்டு அதனுடைய வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த இந்தி திணிப்பு அல்லது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான கர்த்தாவாக இருப்பவர் ஈழத்து சிவானந்த அடிகளார். வெறுமனே ஈழத்தில் இருந்து சென்ற ஒரு துறவி என்பதற்காக மட்டுமே அவரது குரல் நசுக்கப்பட்டிருக்கின்றது. பின்னைய காலகட்டங்களில் ஈவேரா என்று அழைக்கப்படுகின்ற ஈவே ராமசாமி அல்லது பெரியார் என்று கூறப்படுகின்ற ஒருவரால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அவருடைய தலைமைதான் இந்த போராட்டத்துக்கான பிரதான காரணம். திமுக கட்சி தான் இந்த போராட்டத்தை நடத்தியது என்றெல்லாம் பலவாறான குரல்கள் தொடர்ந்துமே இன்றைய வெளிகளில் பேசப்பட்டு வருவதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒரு திமுக சார்ந்த போராட்டமா? ஏன் இந்த போராட்டத்துக்குள்ள பெரியார் என்று சொல்லப்படுகின்ற ஈவே ராமசாமி அவர்கள் வந்தார் என்கின்ற ஒரு கருத்தில் தான் இந்த நிகழ்ச்சி அமைய போன்றது. இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்படுவதற்கு பிரதானமான காரணமாக அமைந்திருந்தது, இந்த ஆங்கிலம் ஒரு பொதுமொழியாக ஆங்கிலேயர்களால் பிரித்தானியர்களால் கொண்டு வரப்பட்ட பிறகு இந்தியாவுக்கு என்கின்ற ஒரு பொது மொழி தேவை என்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் அன்றைய காலச்சூழலில் உருவாகின்றது. விடுதலை பெற்ற பின்னரும் இதன் அடுத்த கட்ட பரிமாணங்கள் ஆரம்பிக்கின்றது. இதுதான் இந்த இந்தி திணிப்புக்குரிய ஆரம்ப கர்த்தாவாக அமைகின்றது. குறிப்பாக இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் காந்தியால் உருவாக்கப்பட்ட தட்சண யாத்ரா சபா என்கின்ற ஒரு தட்சண பாரத சபா என்கின்ற ஒரு விடயம் இந்த இந்தியை ஏனைய மாநிலங்களுக்கு சென்று ஹிந்தி திணிப்பாக அல்லது ஹிந்தி கற்பிப்பாக கொண்டு வருகின்றார். ஆகவே எல்லா மாநிலங்களிலையும் ஹிந்தி கற்க வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை இதனூடாக ஆரம்பமாகின்றது. அப்போ இந்த நடைமுறை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இந்தியாவுக்கென்று ஒரு பொதுமொழி இருக்க வேண்டும். அடுத்தது அந்த ஒரு மொழி கொள்கை, இந்தியாவினுடைய அந்த ஒரு மொழி கொள்கை மிக பிரதானமானதாக பார்க்கப்படுகின்றது. அப்போ இந்த விடயம் பார்க்கப்பட்ட பிறகு தமிழை நேசிக்கின்ற, தமிழோடு தொடர்ந்துமே இயங்கி கொண்டிருக்கின்ற பலர் இதற்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கின்றார்கள். இது வெறுமனே ஒரு தனிப்பட்ட நபர் சார்ந்த போராட்டமாக ஆரம்பிக்கப்படவில்லை, தமிழை நேசிப்பவர்களுடைய போராட்டமாக மாற்றி அமைக்கப்படுகின்றது. அப்போ இந்த தமிழை நேசிப்பவரான போராட்டமாக இது மாற்றி அமைக்கப்படுகின்ற பொழுது பல கோரிக்கைகள் அவர்களால் முன்வைக்கப்படுகின்றது. பல தீக்குளிப்புகள் இந்த போராட்டத்தின் பொழுது பல இடங்களில் பலரும் தங்களுடைய மரணங்களையும் சம்பவித்திருக்கின்றார். நடராஜர் மற்றும் காலமுத்து எனப்படுபவர்கள் இந்த போலீஸ் நிலையத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு மரணித்திருக்கின்றார்கள். தொடர் மரணங்கள், தொடர் தீக்குளிப்புகள் என பல மிகப்பெரிய மாணவர் பேரணியாக அல்லது மாணவர் போராட்டமாக இது ஆரம்பிக்கப்படுகின்றது.
பல ஆசிரியர்கள் இதில் தீக்குளித்திருக்கின்றார்கள். தொடர்ந்துமே இந்த விடயம் இந்திய எதிர்ப்பு என்கின்ற விடயம் மிக பிரதானமான விடயமாக மாறியிருக்கின்றது. இதனுடைய ஆரம்ப கர்த்தா யார் என்று பார்த்தால் ஈழத்து சிவானந்த அடிகள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூட இந்த ஈழத்து சிவானந்த அடிகளார் சம்பந்தமாக என்ன விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை முதல்ல பார்த்துவிட்டு செல்லலாம். இந்தி பொதுமொழியா என்ற எனது நூலை என்னுடைய உடன்பாட்டை பெறாமல் கருவூர் ஈழத்து சிவானந்த அடிகள் ஆயிரக்கணக்கில் அச்சிட்டதுமின்றி அதனை விலையின்றியும் வழங்கினார் என்பதை அறிந்த நான் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக கடிதம் எழுதினேன். இதை யார் சொல்கிறன்றதாண்டா இந்தி எதிர்ப்பில் மிக பிரதானமாக பேசப்பட்ட மறைமலை அடிகள். இதனை அறிந்த எனது நண்பர்களான சோமசுந்தர பாரதியார், MBL உமா மகேஸ்வரன் பிள்ளை, PAPL வெங்கடசாமி நாட்டார் போன்றவர்கள் என்னை அணுகி ஈழத்து சிவானந்த அடிகள் ஆற்றி வரும் தமிழ் தொண்டினை விளக்கி கூறிய பின்னர்தான் அடிகள் மேற்கொண்டுள்ள தூய தொண்டினை அறியும் வாய்ப்பு ஏற்பட்டதோடு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்த எனது எண்ணத்தையும் கைவிட நேர்ந்தது. அதே போல தொடர்ந்துமே இந்த ஈழத்து சிவானந்த அடிகளார் சம்பந்தமான பல விடயங்களை பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்தோமாக இருந்தால் இதில் குறிப்பாக கட்டாய இந்தியை எதிர்த்து உண்ணா நோன்றிருப்பதற்கு தங்களால் அனுப்பப்பட்ட தோழர் ஸ்டாலின் ஜெகதீசனுக்கு என்னுடைய வீட்டிலேயே எல்லா வசதிகளையும் செய்து தந்து அவருடைய நோக்கத்திற்கு இடையூறில்லாமல் பார்த்து வருகின்றேன் மற்றும் தங்கள் கடிதம் பார்த்து ஆவண செய்கிறேன் என்று ஈழத்து சிவானந்த அடிகளாருக்கு CD நாயகம் அவர்கள் அனுப்பிய ஒரு கடிதம். நடைபெற இருக்கும் இந்திய எதிர்ப்பு போரில் சேர விரும்புவோர் தங்கள் முழு முகவரிகளோடுள்ள அட்டவணைகளை கரூர் ஈழத்து சிவானந்த அடிகளுக்கு அனுப்பி வைக்கவும். அதே போல் இது சிவஞான தேசிகர் எழுதிய ஒரு அறிக்கை அல்லது ஒரு விடயம். அது மட்டுமில்லாமல் அன்று சைவத்தை காப்பாற்ற ஈழத்திலிருந்து ஒரு ஆறுமுக நாவலர் நமக்கு கிடைத்தார். இன்று தமிழை காப்பாற்ற அதே ஈழத்திலிருந்து ஒரு அடிகள் நமக்கு கிடைத்துள்ளார். தமிழ் மேல் உமா மகேஸ்வரன் எழுதிய ஒரு கூற்று. ஈழத்து சிவானந்த அடிகள் ஆற்றி வரும் தமிழ் தொண்டினை தமிழ்நாடு என்றைக்கும் மறக்காது. வெங்கடாசாமி அவர்கள் எழுதிய ஒரு கூற்று. இந்தி கட்டாயமாவதால் தமிழ்மொழி வளர்ச்சி கெடும் என்று உண்மையாகவே நம்பி அதை எதிர்த்து கிளர்ச்சி செய்தவர் ஈழத்து சிவானந்த அடிகள் என்று நாரண துரைக்கண்ணன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இந்திய எதிர்ப்பின் தலைவர் தாங்கள்தான் என்பதால் தங்களின் கட்டளையை தமிழ்நாடு ஏற்று நடக்க காத்திருக்கின்றது அருணகிரி அடிகள். இதில் தெளிவாக நீங்கள் பார்க்கணும், இந்திய எதிர்ப்பின் தலைவர் தாங்கள்தான் என்று ஈழத்து சிவானந்த அடிகளை கோடிட்டு அருணகிரி அடிகள் எழுதியிருக்கின்றார். இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சிக்கு தாங்கள்தான் முதன்மையானவர் என்பதை தமிழ்நாடு உணர்ந்து கொண்டது என்று சண்முகானந்த அடிகள் எழுதியிருக்கிறார். தொடர்ந்துமே இந்த விடயங்களை பலரும் தங்களுடைய விடயப்பரப்பில் பேசியிருக்கின்றார்கள். இந்த இந்தி எதிர்ப்பு அல்லது இந்தி திணிப்புக்கு எதிராக பலர் தங்களுடைய குரல்களை எழுப்பியிருந்தார்கள். அந்த குரல்களை எழுப்பியவர்கள் யாரை முதன்மையானதாக யாரை தலைவராக கொண்டிருந்தார் என்றால் ஈழத்து சிவானந்த அடிகள். பின்னைய காலகட்டத்தில் இது ஒரு கட்சி சார்ந்த போராட்டமாக மாற்றியமைக்கப்பட்டதற்கான பிரதான காரணம் என்ன என்றால், ஆரம்பத்திலேயே 1937ஆம் ஆண்டு ராஜகோபால ஆச்சாரியார் எனப்படுகின்ற ராஜாஜி அவர்கள் காங்கிரஸில் இருந்து கொண்டு தேர்தல் நடைமுறைகளுக்கு குதிப்பதாக ஒரு விடுதலை கட்சியாக இருந்தது. தேர்தலில் குதிப்பதற்கான ஒரு ஆரம்ப படிநிலைகளை ஆற்றி வருகின்றது. இந்த ஆரம்ப படிநிலைகளை ஆற்றுகின்ற பொழுதே இது சம்பந்தமாக தமிழ்நாட்டில் உடையவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக முயற்சித்த பொழுது ஈழத்து சிவானந்த அடிகளார் உங்கள் கடமை என்கின்ற ஒரு அறிக்கையை அனுப்புகின்றார். உங்களுடைய நபர்கள் எங்களுடைய இடத்திற்கு வாக்குகளை சேகரிக்க வருகின்ற பொழுது நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், முதலிலே இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த எங்களுடைய தமிழ் மொழியின் பெருமை, தமிழ்மொழி எல்லா அலுவலகங்களிலும் கடமை மொழியாக மாற்றப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்போம் என்கின்ற முதலாவது அறிக்கையை ஈழத்து சிவானந்த அடிகள் தான் இந்த ராஜாஜி அவர்களுக்கு கொடுக்கின்றார். இப்போ இந்த ராஜாஜி அவர்களுக்கு இந்த விடயம் தெரிவித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் 1937ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக வருகின்றார். முதலமைச்சராக வந்த பிறகு அவர் கொண்டு வந்த முதலாவது திட்டம் என்னென்றால், பெரும்பாலான பாடசாலைகள் அரச பள்ளிகளில் இந்த தமிழ் மொழியை விடுத்து இந்தி மொழியை கட்டாய பாடமாக்குவதற்கு முனைகின்றார். இதுதான் இந்திய எதிர்ப்பின்ற பிரதானமான காரணமாக மாறுகின்றது. இப்போ இதை கட்டாய பாடமாக்குவதற்கு மாற்றினால் இதில் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்கணும் என்று பார்த்தீங்கன்னா, அந்த காலப்பகுதியில் தமிழே கட்டாய பாடமாக இல்லை இந்தியாவில். அப்போ தமிழே கட்டாய பாடமாக இல்லாத சூழ்நிலையில் இந்த இந்தி கட்டாய பாடமாக வருவதற்கு பலரும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகின்றார்கள். அதில் முன்னின்று உழைத்தவர் ஈழத்து சிவானந்த அடிகள். இப்போ ஈழத்து சிவானந்த அடிகள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இது சம்பந்தமான அறிக்கைகளை ஈவே ராமசாமியினுடைய
பத்திரிகைகளில் வெளியிடுவதற்காக செல்கின்றார். அப்போ ஈவே ராமசாமியினுடைய பத்திரிகையில் இது சம்பந்தமான விடயங்களை வெளியிடுவதற்காக சென்ற பொழுது அவர் எந்த விடயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலேயே இந்த காங்கிரஸ்காரர்களின் ஒரு கண்மூடித்தனமான விடயம்தான். அவர்கள் செய்கின்ற இந்த கேலி கூத்துக்கு நான் உடன்பட முடியாது என்கின்ற விஷயத்தை ஈவே ராமசாமி அவர்கள் சொல்கின்றார். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் பெரியார் தான் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினார் என்று கூறுகின்ற இந்த சூழ்நிலையில், திமுகவினுடைய முக்கியஸ்தர்களால் தான் இந்த போராட்டமே நடைபெற்றது என்று சொல்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னொரு விடயம் ஒன்று இங்கே விரிகின்றது. இந்த போராட்டத்திற்கு திமுக சார்ந்தவராக அல்லது திமுகவில் பெரிதும் பேசப்படுகின்ற பெரியார் அவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பினை காண்பிக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் முன்னர் காந்தியுடன் இந்திக்கு ஆதரவான சில செயல்பாடுகளை காங்கிரஸில் இருந்து கொண்டே ஈவேரா அவர்கள் செய்திருக்கின்றார். அதற்கு பிரதான காலப்பகுதியில் காங்கிரஸிலிருந்து விலகி சுயமரியாதை கழகத்தை ஆரம்பித்த பிறகுதான் அவர் இந்த நிலைப்பாட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றார். இதுவும் வெறுமனே இந்த சுயமரியாதை கழகத்தை வளர்ப்பதற்கான ஒரு நடைமுறையை தவிர இந்த தமிழை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது மொழிக் கொள்கையை காப்பாற்றுவதற்கான ஒரு நடைமுறையாக நாங்கள் கருதிவிட முடியாது. ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸை தவிர்த்து 2 கட்சிகள் இருந்தது. ஒன்று நீதி கட்சி, இன்னொன்று சுயமரியாதை கட்சி. அப்போ 2 கட்சிகளுமே பெருமெடுப்பில் பேசப்படாத ஒரு கழகங்களாகத்தான் இருந்ததே தவிர அது தேர்தலை எதிர்கொள்கின்ற ஒரு கட்சியாக அன்றைய காலகட்டத்தில் வளரவில்லை. அந்த கட்சி ஒரு திமுக என்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு பிரதானமான கட்சியாக வளர்வதற்கு வித்திட்டதே இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். ஆனால் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈழத்து சிவானந்த அடிகளாளரோடு இருந்த மறைமலை அடிகளாக இருக்கட்டும் மற்றும் பலராக இருக்கட்டும், இவர்கள்தான் சேர்ந்து இந்த போராட்டத்தை வழிநடத்தினார்களே தவிர திமுகவில் இருந்தவர்கள் தான் இதை வழிநடத்தினார்கள் என்று நாங்கள் எள்ளளவும் சொல்லிவிட முடியாது. பிறகுதான் திமுக இதற்குள்ளே வருகின்றது. இதற்குள்ளே வந்த பிறகும் சரியான நடைமுறையில் அந்த விடயங்கள் இடம்பெற்றதா என்றால் அதையும் நாங்கள் இல்லை என்று தான் சொல்லணும். என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடயம் நடைபெற்ற பிறகு இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு கருத்து நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்துகின்றார். யார்? பெரியார். இந்த ஈழத்து சிவானந்த அடிகளாக இருக்கட்டும், அது மட்டுமில்லாமல் அவரோடு சேர்ந்து பயணித்த சிலரும் சிறை செல்கின்றார்கள். இந்த சிறை செய்த பிறகு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் யாற்ற கைக்குள்ளே வருதுண்டா பெரியாருடைய கைக்குள்ளே வருது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஈடுபடுகின்ற பொழுது, அது சம்பந்தமான மறியல்கள் ஈடுபடுகின்ற பொழுது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்குள்ள நுழைந்த பெரியார் முதல் காட்டின வெளிப்பாடு என்னென்றா, இது வெறுமனே ஒரு தேவையற்ற போராட்டம், இந்த போராட்டத்தால் காங்கிரஸ்காரர் ஓய்ந்து விட போவதில்லை என்கிற விடயத்தை அவர் சொல்கிறார். அதற்கு பிறகு அங்கு இருந்தவர்கள், நீங்கள் இந்த போராட்டத்தில் வந்தால் இந்த போராட்டத்தின் பாதை மாற்றி அமைக்கப்படும், தயவுசெய்து இந்த போராட்டத்தை விட்டு வெளியில் போங்கோண்டு சொன்ன பிறகுதான் பெரியார் போகிறார். அதற்கு பிறகு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த போராட்ட வடிவம் தனக்கு தேவை என்கின்ற காரணத்தினால பெரியார் இதற்குள்ளவார். பெரியார் உள்ள வருகின்ற பொழுது ஈழத்து சிவானந்த அடிகளார் உட்பட அவரோடு சேர்ந்தவர்கள் சிறை செல்கின்றார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதென்ற காரணத்தினால. அப்போ இந்த விடயங்கள் நடைபெற்ற பிறகு, அதாவது 1939 பதவியில் இருந்து காங்கிரஸ் அமைச்சர்கள், மாநில காங்கிரஸ் அமைச்சர்கள் விலகின பிறகு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா பெரியார், இந்தி எதிர்ப்பு தீவிர கிளர்ச்சி தற்கால சாந்தியாக சிறிது நாள்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்கிற விடயத்தை சொல்கிறார். இவர் இந்த விடயத்தை சொன்ன பிறகு ஒரு மிக பிரதானமான ஒரு கிளர்ச்சி ஒன்று ஏற்படுத்துகிறார். இதற்காக இதை திடீரென நிறுத்தி வைக்கணும், தற்காலிகமாகத்தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இந்த அமைச்சர்கள் இந்த பதவியிலேருந்து விலகினா பிறகு இந்தி எதிர்ப்புக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டதாண்டா இல்லை, தொடர்ந்துமே இந்த இந்தி சம்பந்தமான விடயங்கள் உள்ளே வந்து கொண்டு தான் இருந்தன. ஆகவே இந்த இந்தி சம்பந்தமான விடயங்கள் உள்ளே வந்து கொண்டிருந்த பிறகு இந்தி திணிப்பு உள்ள நடந்து கொண்டே இருந்தது. இது வெறுமனே ஒரு அரசியல் போராட்டத்தை கடந்து இந்தியை சமூகமயமாக்கல் வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த சூழ்நிலையில் ஈவேரா அவர்கள் இந்த விடயத்தை முன்வைக்கின்றார். அதாவது இந்தி எதிர்ப்பு தீவிர கிளர்ச்சி தற்கால சாந்தியாக சிறிது நாள்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்கிற விடயத்தை சொல்கிறார். இதற்கு பிறகு இது சம்பந்தமாக அவரிடம் சந்தித்து கலந்துரையாடி இருந்தால் ஈழத்து சிவானந்த அடிகள். அப்போ அந்த விடயத்தை அவர் சொன்ன பிறகு அவர் ஈவே ராமசாமி என்ன விஷயத்தை சொல்கிறாருன்றா, நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை காங்கிரஸ் மாதிரிகளுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதுபோல் பயன்படுத்தி கொண்டேனே ஒழிய உண்மையிலே எனக்கு இந்தி கட்டாயமாக்கப்படுவதை பற்றியோ அதனால் தமிழ் அழிந்துவிடும் என்பதை பற்றியோ எந்தவித கவலையும் இல்லை என்கின்ற விடயத்தை யார் சொல்கிறாருண்டா ஈவே ராமசாமி அவர்கள் சொல்கின்றார். சரி, இந்த விடயம் தெரிவிக்கப்பட்ட பிறகு, இந்த விடயம் தெரிவிக்கப்படுறதுக்கு முன்னே காலகட்டத்திலேயே இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான விடயத்தில்
ராமசாமி அவர்கள் மிக பிரதானமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த இந்தி எதிர்ப்பு என்ற பெயரால் நடந்த காலித்தனம் ஆரம்பத்திலேயே 4 காளிகளை சுட்டிருந்தால் இந்த நாச வேலைகளும் இத்தனை உயிர்ச்சேதமும் உடைமைச்சேதமும் ஏற்பட்டிருக்காது. எதற்காக சட்டம், எதற்காக போலீஸ், எதற்காக போலீஸ் கையில் தடி துப்பாக்கி, எதற்கு முத்தம் கொடுக்கவா, இதனை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்தி எதிர்ப்புக்கு எதிராக தெரிவித்திருந்தார் யாரு? பெரியார் அவர்கள். தொடர்ந்துமே இந்த இந்திய எதிர்ப்புக்கு எதிராக தெரிவித்திருந்த பெரியார் ஏன் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்குள்ள நுழையணும், இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்குள்ள நுழைந்த பிறகு ஏன் இதை தற்காலிகமாக நிறுத்தணும், எல்லாமே இந்த திமுகவினுடைய வளர்ச்சிக்காகத்தான். தொடர்ந்துமே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மொழி பெற்றோட இருக்கான்னு கேட்டால் இல்லை. திராவிடம் என்ற ஒரு விடயம் உள்ள கொண்டு வரப்பட்டதும் கூட இந்த மொழி பெற்றாளர்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே தொடர்ந்துமே இந்த மொழி பெற்றோட செயல்படாமல் வெறுமனே போராட்ட வடிவங்களை தங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி விட்ட பிறகு இப்போ இந்திய எதிர்ப்பில் அதிகமாக ஈடுபட்டது பெரியார் தான் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்கின்ற ஒரு மாயையை எங்களுடைய இடத்தில், அதாவது இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்துமே புகுத்துகின்ற ஒரு செயல்பாடு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதே போல் ஈழத்திலும் கூட இந்த பராசக்தி திரைப்படம் வெளியான பிறகு திமுகவினுடைய சிலர் அல்லது திமுகவினுடைய ஆரம்ப கர்த்தாக்கள் தான் இந்த இந்திய எதிர்ப்பினுடைய ஆரம்ப புள்ளிகள் என்கின்ற விடயம் பேசப்பட்டு கொண்டே வருகின்றது. உண்மையிலேயே இந்த இந்திய எதிர்ப்பினுடைய ஆரம்ப கர்த்தாவாக இருந்தவர் ஈழத்து சிவானந்த அடிகளார். தொடர்ந்துமே ஈழத்தில் இருப்பவர்கள் கூட மறக்கக்கூடாது. ஆனால் இது மறைக்கப்பட்டிருக்கின்றது திமுகவினுடைய அரசியல் நகர்வுகளால். இப்படி இந்திய எதிர்ப்புக்காக ஈழத்திலிருந்து சென்றவர் போராடி இருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை மறைத்த இந்தியா, தமிழ்நாடு, அந்த இரு தமிழ்நாட்டிலையும் இந்தியாட்டையும் நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய தீர்வு திட்டங்களுக்கு அவர்கள் விளக்கம் தருவார்கள், எங்களுடைய தீர்வு திட்டங்களுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று தொடர்ந்துமே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது எந்த வகையில் உண்மையான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் என்பதுதான் இப்போ இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது.